வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் ஊறுகாய் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கிலோ இருக்கிற அளவுக்கு முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி நம்ம 2 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வச்சா போதும் அடுப்பில். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா அந்த முருங்கைக்காய்க்கு உள்ளே இருக்கிற அந்த சதையை மட்டும் நம்ம நீக்கி எடுத்துடலாம். நமக்கு தோல் தேவையில்லை, உள்ளே இருக்கிற சதை மட்டும் போதும். நம்ம ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெறும் வாணலி எடுத்துக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 15 காஞ்ச மிளகா, 15 காஷ்மீர் மிளகா, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு மறுபடியும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததை இப்போ பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெருங்காய கட்டியை மட்டும் நம்ம இப்போ சேர்த்து அதில் நம்ம வறுத்தெடுத்து நம்ம ஆற வச்சதோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அதே வானிலையில் நல்லெண்ணெய் 150 கிராம், 50 கடுகெண்ணெய் இதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 250 கிராம் அளவுக்கு பூண்டை சேர்த்துருக்கிறேன். தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயிலே நல்லா வறுத்துடுங்க. இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த முருங்கைக்காய் சதையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுடரை இப்போ இதில் கொட்டிடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் 1 கை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி அதிகமாக சேர்க்காம நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துடலாம். புளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதும் இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு முருங்கைக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.